வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சியை வந்து ஒரு வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஏமாற்றிடுறாங்க சம்மந்தார் வந்து. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த சம்மந்தாருக்கும் இந்த பிள்ளையை வந்து கல்யாணம் முடிக்காத முன்னாடி ஒரு பெரிய சண்டை ஒரு கோயிலில் வந்து விசேஷ வீட்டில் வந்து பெரிய சண்டை நடந்திருக்கு. சண்டை அடைஞ்சிருந்து பெருசாக போய் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளாக பேச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க வந்து பொண்ணு கேட்டு இவங்ககிட்ட போயிருக்காங்க. இந்த மாதிரி எப்போ அவங்க மாமானை சொல்லியிருக்காரு, பையன் நல்ல பையன், அப்பா அம்மா எப்படியே இருக்கட்டும், பையன் தங்கமான பையன், பையனுக்காண்டி பார்த்து கொடுங்க, அவங்களே பொண்ணு கேட்டுக்கு வர்றாங்களே செய்கிறாங்களே. 3 ஆம்பளை பையன், ஒரே ஒரு தங்கச்சி. அந்த ஒரு தங்கச்சியை கட்டி கொடுக்குறாங்க. கட்டி செல்லமாக வளர்த்து செஞ்சு கட்டி கொடுக்குற இடத்துல வந்து இவங்க சொத்துக்காண்டின்னு இந்த பிள்ளையவே முடிக்கிறாங்க. முடித்து செஞ்சு நல்லபடியாக அவங்க கொஞ்சம் கல்யாணம் முடிச்சு செஞ்சு நல்லபடியாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையை பற்றி விட்டு நீ அந்த வீடை வாங்கிட்டு வா, அந்த இடத்த வாங்கிட்டு வா, செஞ்சுட்டு வா, அடித்து பற்றி விட்றாங்க. அண்ணன் தம்பியும் சரி நம்ம ஒத்த தங்கச்சி எது வேணால் கொடுத்துருவோம், அந்த பிள்ளை நல்லா இருந்தால் போதும் செய்யணும் அப்படின்ட்டு அந்த வீடெல்லாம் எழுதி செஞ்சு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இவங்களுக்கே தெரியாமல் வந்து ஒரு இவங்க சொத்து பெரிய சொத்து வந்து பெரிய ஒரு கோடி சொத்து வந்து அவங்களே பிளான் பண்ணி பத்திரம் முடிக்க வாங்கன்னு சொல்லி இதில் கையெழுத்து போட சொல்லி இவங்க படிக்காமல் கையெழுத்து போட்டாங்க. படிக்காமல் வந்து அந்த சொத்து பூரா இதாகி அவங்க இருக்கிற வீடு 4 ஏக்கர் சொந்தம் எல்லாமே அந்த நிலம் எல்லாம் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. இவங்களுக்கு தெரியாது, சரி வீடு தானே எழுதிக்கிறாங்க, வேணால் போயிட்டு போது நமக்கு பெரிய வீடு இருக்கலாம், அந்த வீடை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க நினச்சது. இந்த 2 வீடு இருக்கலாம், ஒரு வீடை கொடுத்துருவோம், நம்ம இடம் கிடக்கு செஞ்சுது அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்கு தானே கழுத்து போட போகிறோம் அப்படின்னு வீட்டுக்கு படிக்காமல் செய்யாமல் கழுத்து தங்கச்சிக்கு தானே கழுத்து போடுவோம். அவங்க மொத்த சொத்தையும் பிளான் பண்ணி கழுத்து வாங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது கோர்ட் ஆர்டர் வந்து செஞ்சு வைக்கல் வந்து உங்கள் இடத்த பூரா அவங்க தங்கச்சி கொடுத்துறீங்க, அது அவங்களுக்கும் சொந்தம் பந்தம், உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க செய்யுங்க அப்படின்னு அவங்க போலீஸ்க்கு வச்சு செஞ்சு வெளியே மிரட்டுறாங்க. மிரட்டி சரி அப்படின்ட்டு மனசு உடஞ்சி செஞ்சு ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து செஞ்சு ஒரு விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணி செஞ்சு சரி தங்கச்சியாவது நல்லா இருந்துட்டு போட்டோம், ஏமாற்றி இப்படி ஒரு மோசடியாக நம்மளை ஏமாற்றிட்டாங்க பிள்ளையை கொடுத்து செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விவசாயம் பண்ணி பிழைச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க தங்கச்சியை வந்து கொடுமையாக படுத்துகிறாங்க. ஒரு வேலைக்காரி மாதிரி அதை பண்ணுறது, காலில் சூடு வைக்கிறது செய்கிறது, இந்த மாதிரியாக கொடுமைப்படுத்த அங்கே பக்கத்தில் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி அவங்க தங்கச்சி இப்படி பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு. இந்த பொண்ணு வந்து நம்ம அன்னைங்க வந்து நம்ம போனால் வீட்டுக்கு போனோம்னா இத்தனை சொத்து நம்ம வாங்கிட்டு செஞ்சுட்டு அங்கே போய் வளர்ந்தோம்னா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம அங்கே போய் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்தா செஞ்சால் நம்ம இங்கேயே இருந்து வாழ வைக்கணும், செய்யணும், வாழ இருந்து சாதிக்கணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு இங்கேயே இருந்துருக்கு. நாளடைவில் பார்த்தீங்கன்னா இது பெருசாக போய் பிரச்சனையாக போக இந்த பொண்ணு காலில் சூடு வைக்க செய்ய இந்த மாதிரி இதாகும். அங்கே இருக்கவங்க வந்து ஃபோன் போட்டு இந்த மாதிரி தங்கச்சி இப்படி குடும்பப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதும் அந்த பொண்ணுக்காண்டி இவங்க 3 பேரும் போய் அடித்து செஞ்சு மல்லு கட்டி, என் தங்கச்சி எங்கள் வீட்டில் இருந்தாலும் இப்போ சந்தோஷம் தான்டா, நீ அனுப்பலாம் என் தங்கச்சி அப்படின்னு அடித்து மல்லு கட்டி உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்து செஞ்சு ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளைக்காரன் வந்து, மாமா நான் செஞ்சே தப்பு தான் மாமா, மன்னிச்சுக்கோங்க மாமா, உங்கள் சொத்தப்புறம் நான் எழுதி உங்களுக்கு இது பண்ணிட்டேன் மாமா, உங்கள் தங்கச்சி பேர்லேருந்து மாற்றி உங்கள் பேருக்கு எழுதிட்டே நீங்களே வச்சுக்கோங்க மாமா, உங்கள் தங்கச்சி மட்டும் என் வீட்டுக்கு வந்தால் போதுமாம்மா, நான் நல்லபடியாக சந்தோஷமாக வச்சு நான் கிளம்புறேன், அவளை பார்த்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன், நீங்கள் உங்கள் தங்கச்சி மட்டும் அனுப்புங்க மாமான்னு அவங்க தங்கச்சியை மறுபடியும் அனுப்பி செஞ்சு நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கணும்.